श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्। சமீபத்தில் நடந்த ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம சத்சங்கத்தின் 57வது ஆண்டு விழா அன்று 108 ஸ்ரீ வைணவ திவ்ய தேச விராஜமான திவ்ய தம்பத்தியோ நாமாவளி லீலாமிருதம் அப்படிங்கிற இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கா. இந்த புக்கில் 108 திவ்ய தேசத்தை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. கோவில்கள், நம்ம தர்மம், அதில் ஈடுபாடு உள்ள எல்லாருக்குமே இந்த புக்கு ஒரு பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி கோவிலை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு இது ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி கையில் கிடச்சிடுத்து, லட்டு மாதிரி. இந்த புக்கை பற்றி போகிறதுக்கு முன்னாடி ஆச்சாரியன் தனியனை சொல்லிவிட்டு நம்ம இந்த புக்கை பற்றி 2 நிமிஷம் பார்க்கலாம். ஸ்ரீ வராக மகாதேசிகன் தனியன். श्रीमद् वेदांत रामानुजयति कृपया रंगिणी न्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्त विदयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरंग रामानुज मुनिकरुणा लब्धमोक्षाश्रमं तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिगं संश्रयामि. श्री वराह महादेशिकाय नमः. He is providing Upanyasam on Tirupavai at Tirumala Tirupati Devasthanam in Tirupati. He was awarded the Pancharatna Agama Ratna for his service to the religion. He will be releasing the book on 108 Divyadesam Pasurams of Divya Prabandham. The book was authorized by Mr. K. Ramana Sundaram. A short description of Mr. Ramana Sundaram. Ramana Sundaram's family clan was an ardent devotee of Bhagavan Ramana Maharishi. His grandfather was popular because of his translation of Who Am I book by Ramana Maharishi. He had the fortune of having darshan of Bhagavan Ramana Maharishi every alternate day. He worked in NBCC and retired as CM and HR head at Delhi. Deeply attracted by Sri Vaishnava Divya Desams, along with his wife, Mrs. Vijayalakshmi, and he has authored this book of 108 Divya Desam Pasurams from the Nalayana Divya Prabandham, rendered by our great Advas. And he is also writing another 2 more books which is in the pipeline. Mr. Ramana Sundaram is well known in Delhi as he has worked in NBCC. So over to Dr. Ranganathan Swami for a brief description of the book and release. Thank you. Thank you. Namaskaram. Shriman Venkatanatharya Kavitarikekesari Vedantacharya Varyo me Sannidhattam Sadadati. Sandhyadidaggunairiyuktam Anantarya Vadashradam Kodandanama Varyakyam Guruttamamaham Bhaje. இந்த சத்சங்கத்தில் அடியனுக்கு இந்த எம்பெருமானுடைய திவ்ய தேசங்களில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நாமங்களுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிற அந்த சுவாமியினுடைய புக்கை கொஞ்சம் சொல்லணும்ட்டு அடியனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகமாக தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன்னா
அவனுடைய அனுகிரகம் இல்லாம எதுவுமே இங்க நடக்காது. பொதுவா இந்த விஷ்ணு சகஸ்ரநாம சத்சங்கம் கிட்டத்தட்ட 57 வருஷமாக தொய்வின்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு கிரகங்களையும், அதாவது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது, 10 பேர் சேர்ந்தோம் சாஸ்திரநாமம் சொல்லிட்டோம் போயிட்டோன்றதெல்லாம் இல்லாம ஒரு சத்சங்கம் 57 வருஷமா வருதுன்னா இது சாட்சாத் அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். அதனுடைய அனுகிரகத்தினால்தான் இங்க நாம எல்லாருமே கூடி இருக்கோம். அது விஷ்ணுவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், பரபிரம்ம ஸ்வரூபம் தான் அதுக்கு காரணமே. ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே வச்சு இந்த சகஸ்ரநாமத்தை சொல்லணும்னா சகஸ்ரநாமங்களிலேயே எது விசேஷம் அப்படின்னு வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் விசேஷம் அப்படின்னு சொல்றேன். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இந்த கடைசியில ஒவ்வொருத்தருடைய உவாச்சா உவாச்சா உவாச்சான்னு கேட்டேன் சொன்னேன். அதுவும் இல்லாத இந்த சனாதன தர்மம் வைதீக மதம் வேதம் இருக்குது, இது கேள்வி பதில்ல தான் இது வளர்ந்துட்டு வரும். கேள்வி பதில்ல தான் வளர்ந்து. என்ன கேள்வி பதில் அப்படின்னு சொன்னா, நான் யாரு நீ யாரு, நீ யாரு நான் யாரு, நாம 2 பேரும் என்ன பண்ணணும், இதுதான் உண்மையில பராசரப்பட்ட எம்பெருமான் நம்பெருமாள் இடத்துல இருக்க. நம்பெருமாள் இடத்துல கேட்கிறாங்க, தொம்மே ஹம்மே குதஸ்த ததவி குதகிதம் அப்படின்ற, நீ பரபிரம்மஸ்வரூபி, நீ பல அவதாரம் எடுத்த. பொதுவாக நமக்கு தெரிஞ்சது 10 அவதாரம், 24 விதமான அவதாரம் எம்பெருமான் எடுத்திருக்கான். அப்படி நீ அவதாரம் பண்ற, நீ பரமாத்மா, நான் ஜீவாத்மா. நானும் பல பிறப்பாய் பிறந்தது, புல்லாய், பூச்சியாய், பறவையாய், மிருகமாய், மனிதனாய், இப்படி இந்த மனுஷனா இருந்தால் கூட அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் பூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிதுன்னு சொன்னா கூட அதுக்கு மேலும் வேதம் கற்றோர்களிடத்துல போய் சென்று சேர்றது இருக்குது. அது அந்த வேத புருஷனுடைய அனுகிரகம் இருந்தா தான் அது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதை ஏற்பட்ட இந்த நாமெல்லாம் மனுஷனா பிறந்தா மட்டும் இல்ல, எத்தனையோ பேர் இருக்கா. தாமரை இருக்குது குளத்துல, எங்கேருந்தோ வந்துதான் அந்த தாமரையில இருக்கிறத ருசிச்சுட்டு போறது. பக்கத்துல இருக்கிற தவளை இருக்குது, பூச்சிகள் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டே வரல. அதே மாதிரிதான் நாமெல்லாம் எங்கேருந்தோ வந்த எம்பெருமானுடைய அவருடைய திருவடி கமலம், அதனால நின்று அலர்ந்ததுவோ அப்படின்னு சொல்றேன். எம்பெருமானுடைய திருவடி பட்டத்தினால்தான் அந்த கமலமே மலர்றதான்னு ஆழ்வார் கேட்கிறேன். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 நாமங்கள் கொண்டது. பீஷ்ம பிதாமகர் அந்த கடைசி காலகட்டத்தில் கிருஷ்ணன் அந்த தர்மாதிகள் 5 பேரை அழைச்சிட்டு போய் தர்மங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பீஷ்ம பிதாமகர் கிட்ட சொல்றா. இன்னைக்கு பீஷ்ம ஏகாதசின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் நமக்கு இது பூர்வ ஜென்ம சுகிருதம். இது நாம பிளான் பண்ணி பண்ணல. அவன் மேல இருக்கிறவன் கணக்கு போட்டு எல்லாத்தையும் அவன் சரி பண்றான். அந்த பீஷ்ம பிதாமகர் கிட்ட கிருஷ்ணன் ஆசி போய் இவாளுக்கு தான் நீங்க தர்மத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னா அவர் திருப்பி சொல்ற, தர்மமே நீதானே, நீ சொல்லக்கூடாதா, என்ன சொல்ல சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றதுன்னு. இருந்தாலும் அவர் சொன்னதை இவர் தட்டாத பீஷ்மர் அந்த தர்மாதிகளுக்கு 5 பேருக்கும் உபதேசம் பண்ண. அதுதான் பீஷ்மர் வாயால வந்ததுதான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்து உள்ளுக்குள்ள நாம பார்த்தோம்னா பார்வதி வாச்சா ஏனோ ஆயேன லகுணா விஷ்ணோர் நாம, இந்த எம்பெருமானுடைய 1000 திருநாமம் இருக்குது. இந்த 1000 திருநாமத்தை என்னால சொல்ல முடியாது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுக்கோ. உடனே அதுக்கு ஈஸ்வரன் சொல்ற, ஸ்ரீராம ராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராம.
அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போரும். சரி, ஒரு நாமத்தை சொன்னா போருமா அப்படின்னா எப்ப போரும்னு ஒரு இது கேள்வி வரணும். நாமத்தை சொன்னா போறோம், எப்ப சொல்றதுன்னா அவ இருந்த கட்டம் ஹிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம். நாம இருக்கிற கட்டம் கலியுகம். கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், எம்பெருமானுடைய நாமங்களை சொன்னாலே நமக்கு என்ன நமக்கு வேணுமோ எல்லாமே கிடைக்கும். எனக்கு வேலை இல்லையே, வேலை கிடைக்குமா? நல்லா கிடைக்கும். நீ பக்தியா எம்பெருமானிடத்துல அவனுடைய நாமங்களை சொல்லி வந்தியானா உனக்கு அது கிடைக்கும். எனக்கு கல்யாணம் ஆகணுமே, அதுக்கோசரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, கண்டிப்பா பெருமாள் அனுகிரகப்பட்டு எனக்கு இப்படி எதவனாலும் கிடைக்கும். அது மட்டும்தான் கிடைக்குமா? இல்ல. அவன் அதுக்கு மேல நாம எங்கேருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கே திருப்பி போகணும்னு நாம ஆசைப்பட்டோம்னா மோட்சம் நிச்சயம். ஜனார்தனா அவனிடத்திலையும் கொண்டு போய் இததான் பூமி பிராட்டி ஆண்டாளாக பிறந்து என்ன தூமல வாயினால் பாடி, தூமலர் தூளி தொழு வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இந்த சத்சங்கம் 57 வருஷமா இந்த இதெல்லாம் செஞ்சுன்னு. இது ஒரு பெரிய கிரேட் இல்லையா? எனக்கும் அதுல ஒரு வாய்ப்பு. 57வது வருஷமா 58 ஸ்டார்ட் இல்லையா? அப்படிதானே கணக்கு. அதுல அடியேனுக்கும் இந்த இடத்துல உட்கார வச்சு, பெருமாள் நீ போய் அந்த சத்சங்கத்துல இத்தனை நாளா நீ வரல, நீங்க ஒரு நாளாவது போய் அந்த இடத்துல போய் உட்காந்து சொல்லு. என்னதான் நீ திருவாராதனம் பண்ற? இல்லைன்னு நான் சொல்லல, இருந்தாலும் அந்த இடத்துக்கு போய் என்னையே அங்க போய் சொல்லு அப்படின்னு. யாரை பத்தி சொல்றது, யார சொல்றது அப்படின்னா அங்க என்னை பத்தி தான் சொல்ற. என்னதான் ஒருத்தர் புஸ்தகம் போட்டிருக்க, ரமண சுந்தரம் அப்படின்றவர் தான் என்ன பாருங்க. ரமண சுந்தரம், எம்பெருமானுக்கு சுந்தரம்னு பேரு, அழகன்னு பேரு. அந்த பேரை தாங்கி இருக்க அவர் 108 திவ்ய தேச தம்பத்தியோகோ விராஜமான திவ்ய தம்பத்தியோகோ நாமாவளி லீலாமிதம். எல்லாருமே இந்த 108 நாமங்களை சொல்லுவார். அப்படியே கூட அர்ச்சனையில வச்சு திவ்யதேச அஷ்டோத்திர நாமாவளின்னு இருக்குது. அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ரங்கநாயகி பரத்து முனையமான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, வாசல போர்டு போட்டாச்சு விஷ்ணு நாம சத் சங்கம், வாசலோட போயிட்டா போருமா? தெரியாது இல்ல. உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்றது தெரியாது இல்ல. அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்குதுன்றத இந்த சுவாமி ஆச்சரியமா எழுதியிருக்க. இதுவரைக்கும் யாரும் செய்யாதது. அந்த இந்த சுவாமி ரமண சுந்தரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவர், எனக்கு தெரியாது, அதனால நான் அதை திருப்பி சொல்லிருக்கேன். அப்படின்னு அவர் அந்த புஸ்தகத்தை போட்டிருக்கார். பொதுவாகவே ஒரு புஸ்தகத்தை எழுத வச்சே அந்த వ్యక్తి யாரு, அந்த వ్యక్తి என்ன விஷயத்தை எழுதியிருக்கார், அது எல்லாருக்கும் அனுகூலமா இருக்குதான்னு 3 விஷயத்தை பார்க்க சொல்லுவார். இந்த వ్యక్తి இவருக்கு மணிபாதுகா சேவகர், விசிஷ்டாத்வைத சித்தாந்த போஷகர். இவரை பத்தி நாம மேற்கொண்டு ஆராயணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் வந்த காட்டுக்கு போன, திருப்பியும் ராஜ்ய பரிவாரணம் பண்ண. ஆனா நடுவுல ஒரு இடையில அவருடைய திருவடி திவ்யமணி பாதுகாதான் அந்த ராஜ்ய பரிவாரணம் பண்ணிட்டார். அப்ப எந்த விதமான குறையும் இல்லாம அந்த பரிபாலனங்கள் நடந்தது. ராமராஜ்யத்துல கூட சிறு குறை இருந்தாலும் இன்னும், ஆனா மணிபாதுகையினுடைய ராஜ்யத்துல குறையே கிடையாது அப்படின்னு அப்பேற்பட்டதான அந்த இவருக்கு கொடுத்திருக்கா. சேவகன்னா இருக்கணும்னா தெரியும், உங்களுக்கும் தெரியும், கைங்கரியம் சர்வீஸ் அப்படின்னு. அதுவும் இல்லாத விசிஷ்டாத்வைத சித்தாந்த போஷகர்னாலே அதை ரட்சணம் பண்றதுக்கு தான் பேர். அப்ப அவர் எவ்வளவு பாடுபட்டு ரட்சணம் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாம இவர் இந்த சுவாமியினுடைய இதை யார பரிசோதித்தார்கள், ஒருத்தர் ரைட்டிங் பண்ண யாருன்னா ஒருத்தர் அதை ரெடி தயார் கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லணும். இல்லை, அந்த சுவாமி மகா வித்வான், பிரின்சிபாலா இருந்து அடியனுக்கு ரொம்ப பந்து, ஆத்ம பந்து.
தேசிக தரிசன பிரதீப மகாவித்வான் சேட்லூர் ஸ்ரீ சிவசங்காச்சார சுவாமியினுடைய அவருடைய நாமத்தெல்லாம் சொல்றதுக்கு அடியெல்லாம் யோகியதையே இல்லை. அத்தியனம் எல்லாம் தான் பஞ்சராத்திர ஆகமத்தில் இருக்கிறவன் தான் எம்பெருமானுடைய கைங்கரியத்தை எல்லாம் படித்தால் கூட அவர் விளக்கில பிடிச்ச தீவட்டி மாதிரி பிரகாசிக்கக்கூடியவர், அந்த ஒளியில இருக்கக்கூடியவன் அடியன். அப்பேற்பட்டதான அந்த மகான் இந்த புஸ்தகத்தை பரிசோதனை பண்ணி இது எப்படி இருக்கணும்ன்றத அவர் இதெல்லாம் பண்ணிருக்காரு. அதனால இது உள்ளுக்குள்ள அடியன் போகணும்ன்ற ஒரு அவசியம் அதிகமா இல்லை. ஒரு இடத்துல முக்கூர் ரிஷிங்கர் ஒரு உபன்யாசம் பெரியவாள்லாம் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரை குறிப்பிட்டு நீ இந்த டயத்துக்கு வந்துடு, நீ எல்லாத்தையும் பண்ண அந்த உபன்யாசத்தை அவர் அன்னைக்கு சொல்லல. ஆனா இவர் வரணும், கொஞ்சம் தாமசமா போயிடுது. அதனால ஐஷிங்கரே என்ன பண்ண, எல்லாத்தையுமே அவர் என்ன சொல்லணுமோ அந்த கண்டென்ட் மொத்தத்தையும் ஆரம்பிச்சு இவரே சொல்லிட்டே வந்தாரா. அவர் உள்ளுக்குள்ள வந்தார், சேவிச்சார், பாபா உட்கார் அப்படின்னு அவரும் உட்காண்டார். ஏன்னா ஆச்சாரியன்னு சொன்னதை தட்ட முடியாது இல்லையா, உட்காண்டார். உடனே சரி நீ சொல்லு அப்படிங்கிறா. அவர் எல்லாத்தையும் தனியசியமான சொல்லி தனியெல்லாம் சொல்லி ஐஷிங்கர் பெருமை எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாரா. சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், நான் சொல்லணும் இந்த சபையில ஐஷிங்கரே இந்த இதுக்கு பரிபூர்ணமாக இது பண்ணிட்டேன். நான் வரைச்ச எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் வந்தேன். ரொம்ப என்ன காட்டும் ஆச்சரியமாக இருந்தது. அதனால ஐஷிங்கர் சாதிச்சது அடியருக்கு பரம திருப்தி. அதனால கவிதா ஆர்த்திக சிம்மாய கல்யாணம் முடிச்சுட்டேன். ஐஷிங்கர் எதை சொல்லுடாருன்னா நீங்க ஐஷிங்கர் சாட்சியத்துக்கு மேல இனிமே நீங்க சாய்க்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி இந்த சேட்லூர் சுவாமி மதுராந்தகம் பக்கத்துல பையம்பாடின்னு கிராமம். அடியே நாங்கெல்லாம் நிறைய தரம் போயிட்டு வந்திருக்கேன். அந்த சுவாமி எழுந்தருளி இருக்கச்சேவும் அவரை நேரடியாக தண்டம் சமர்ப்பிச்சிருக்கோம். அதனால அப்பேற்பட்ட சுவாமி எழுதினதுக்கு மேல இதுல அடியே பிரவேசிக்கல. இருந்தாலும் இந்த 108 எம்பெருமானுடைய இதுல வரைச்சு ஆண்டாள் சொன்ன வாக்கியத்தோட அப்படியே அடியேனும் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு ஒரு 2 திவ்ய தேசத்தினுடைய இதை சொல்லி அப்படியே முடிச்சுட்டார். ஆண்டாள் சாதிச்ச மாதிரி வாயினால் பாடி உலகாலம் என்பார்களே என்று சொல்லுமா போல இந்த சிரவணம் அப்படின்னு எடுத்துட்டா எம்பெருமான் சிரவண நட்சத்திரம் ஆழ்வார்கள்ல பிரதம ஆழ்வாராக இருக்கக்கூடிய முதலாழ்வார்கள்னு சொல்லக்கூடியவர்கள். அடுத்ததாக சிரவணம்னு எடுத்துட்டா சுவாமி தேசிகன் தான். ஆக சிரவண நட்சத்திரத்துல எம்பெருமானுடைய உற்சவாதிகள். அது மாதிரி ஆழ்வார்களுடைய பிரதமம் சிரவண நட்சத்திரத்துல இருந்தா ஆரம்பிக்கிறது. அதே மாதிரி ஆச்சாரியனுடைய கடைசி இதுன்னு வரைச்சு சுவாமி வேதாந்த தேசிகனோட தான் முடிகிறது. ஆண்டவன் சுவாமிகள் இங்க 4 விதமான இதை கொடுக்குற பிரமாணம், கிரியா, பக்தி, பிரபத்தி அப்படின்னு சொல்றாங்க. பிரமாணம் எதிரான நமக்கெல்லாம் அப்படின்னா வேதம், பிரபந்தம், சாஸ்திரங்கள், ஸ்தோத்திர பாராயணங்கள் இதெல்லாம் நமக்கு பிரமாணம் அப்படின்னு சொல்றாங்க. சத்திர, சாமர, தீப, ஸ்ரீபாத நமக்கு கைங்கரியங்கள், கிரியா கைங்கரியங்கள் சொல்றாங்க. எம்பெருமானிடத்துல பக்தி செய்யறதும் ஒரு விதமான கைங்கரியங்கள் சொல்றாங்க. அதுவும் இல்லாத எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்றதும் நமக்கு ஒரு விதமான கைங்கரியங்கள் சொல்றாங்க. ஆக இந்த திருக்கோவலூர் எம்பெருமானிடத்துல வையம் தகளையா வார்கடலே நீயா வெய்ய கதிரோன் விளக்கான் செய்ய சுடராழியா நடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குவே என்று. அதாவது 3 முதலாழ்வார்கள்ல முதல்ல ஆழ்வார் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவா 3 பேருமே ஒருத்தர் மயிலையில இருந்தும், ஒருத்தர் கடல் மலையில இருந்தும், 3வது திருக்கட்சியில இருந்தும் 3 பேருமே அப்படி நடந்து எம்பெருமான்களை திவ்ய தேசங்களை சேவிச்சுட்டே இருக்குச்சே. அந்த திருக்கோவிலூர் அவரை போய் ஆயன்னு திருநாள் அவரை சேவிக்கிறதுக்கு 3 பேரும் போறா. ஒவ்வொருத்தரா முதல்ல போச்சே
ஒரு அங்க இருக்கக்கூடியதான மகரிஷியுடைய இடைக்கழியில போய் தங்குறார். அதுல ஒருத்தர் கேட்கிற, ஒருவர் உறங்கலாம், இருவர் நிற்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு அடியல் மொத்தம் தான். சரி, உள்ளுக்குள்ள வாருன்னு சொல்றார். நல்ல மழை பெய்யும். அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தர் வர, ஒருவர் உறங்கலாம், இருவர் நிற்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு. அடுத்தது ஒருத்தர் உள்ளுக்குள்ள வந்த, 2 பேர் ஆச்சு. அடுத்தது இன்னொருத்தர் வந்தாரா, 3 பேர் நின்று இருக்கா உள்ளுக்குள்ள. அந்த இடைக்கழி சொன்னா அந்த உள்ளுக்குள்ள வந்தா 4வது பேர் யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இல்லை. என்ன பண்றது அப்படின்னா, வழக்கம் தான் பார்க்கலாம், சேவிக்கலாம், யார் இருக்கான்றது தெரிஞ்சுக்கலாமே. உடனே இவர் எழுதுற, வையம் தகழியா, இந்த உலகத்தையே வழக்காக கொண்டு வந்துட்டார். அதுக்கு இந்த சுவாமி அந்த ஆமருவியன் பத்தி சொல்றார். ஸ்ரீ கோபபுர க்ஷேத்ரே ஸ்ரீ கிருஷ்ண நித்ய சாநித்ய ஸ்தவே கிருஷ்ண புஷ்கரணி தடே ஸ்ரீகர விமான சாயாயா. அந்த திவ்யதேசத்து எம்பெருமான் எப்படி எந்த இடத்துல இருக்கான்றத கோபபுர க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துடைய பேர் கோபபுரம்னு இவர் சாதிக்கிறார். அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடியதான புஷ்கரணி கிருஷ்ண புஷ்கரணின்னு பேர். அது எம்பெருமானுடைய விமானம் ஸ்ரீகர விமானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய சொல்லி வர ஆதி கவினா ரசிகா அப்படின்னு இவருடைய ஸ்லோகங்களை எடுத்து இந்த வையத்தையே விளக்காக ஏற்றி வச்சு என்னுடைய இடராழி நீங்குவேன் இந்த பெருமாளுக்கு பிரார்த்தனை பண்ண. அடுத்ததாக தரிசித்த பகவத் பிரேம பாவனா ரூப ஆதாராய சாத்திர ரூப ஸ்நேகாய ஸ்நேக ரசகன தியான ரூப பக்தி யுத ஞான தீபேன ஞான தீபம் கபலித அஜானாய. இவர் எழுதுற இந்த 2வது சுவாமி ஆழ்வார். அன்பே தகழியா ஆர்வமேனையாக இன்புருகு சிந்தை எழுதியா நண்புருகி ஞான தொடர்புல கேட்கினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தனான்னு புதந்தாழ்வார் எழுதிச்சு. அதை இவர் விமர்சிச்சு எழுதுற கிருத பிரகாசேன மகாயோகினா தரிசித ஜாம்புன தாபயா ரமயா சக பிரகமீய ஜோதி ரூபேன தரிசன பிரதாத்ரே அப்படின்னு ரமணர் இவர் இது எழுதுற. அதுக்கு அடுத்ததாக அந்த 2 பக்கமும் வழக்கம் வந்துடுத்தோம்னா அங்க 4வது பர்சன் யார் இருக்குன்னு தெரியிச்ச 3வது ஆழ்வார் எழுதுற. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கண் அணிநிறவும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி மன்னன் பால் என்று. இந்த 4வது பர்சன் யாருன்றத எம்பெருமான் முதல்ல பார்க்கச்ச இந்த இதுல சொல்வார். ராமாயணத்துல ஆஞ்சநேயர் இதுல போயிட்டு வந்தாரா, லங்கைக்கு போயிட்டு வந்த உடனே சீதையை இருக்கிற திக்கை நோக்கிதான் சேவித்து கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த தேகலீச எம்பெருமானை பத்தி இந்த சுவாமி நல்ல விசதமாக அழகாக எழுதியிருக்கார். அடுத்ததாக திருவேங்கடமுடையான பத்தி ஒரு 12 பக்கங்கள்ல ரொம்ப விசதமா எழுதியிருக்கார். என்ன அப்படின்னா, அந்த புஸ்தகத்தை கொடுக்கச்சேவே, புஸ்தகத்தை பிரிக்கச்சேவே நமக்கு கடாட்சிச்சது என்னன்னா, தட்சிண ஹஸ்தேன சூச்சித பாதாரவிந்த சரணாகத ரக்ஷகாய நமஹா அப்படின்னு அர்ச்சனையில அதுக்கு இந்த சுவாமி வியாக்கியானம் எடுத்து எழுதுற ஆழ்வார்னுடைய அடிக்கீழ் அமர்ந்து புகுந்து அடியேன் வாழ்வின் என்ற தருள்களுக்கும் படிக்கீழ் இல்லா பெருமான் அப்படின்னு திருவாய்மொழியில எம்பெருமான் நம்மாழ்வார் எழுதினத. என்ன இந்த திவ்ய தேசம் அப்படின்னா, திருவேங்கடமுடையான் திருப்பதி திருமலை தேவஸ்தான் அந்த இடத்தை பத்தி ஆதிவராக க்ஷேத்ரே, அந்த க்ஷேத்திரம் எப்படின்னா கிழகமுலகாய்கின்ற அப்படின்னு திருவாய்மொழியிலிருந்து அந்த ஸ்லோகத்தை எடுக்கிறேன். அந்த அடுத்தது அங்க சேஷாத்ரி, குஷபாத்ரி, கருடாத்ரி, அஞ்சனாத்ரி, வேதாத்ரி, நாராயணாத்ரி இந்த மலைகள் தான் அங்க இருக்கக்கூடியதான மலைகளுடைய திருநாமங்களை அப்படியே எழுதிட்டே இருக்க. அப்படியே எம்பெருமானுக்கு உண்டான
அந்த இந்த எம்பெருமான் என்னென்னலாம் பண்றான்னு சொல்ல வச்சு இங்க தட்சிணஹஸ்தேன சூச்சிக பாதாரவிந்த சரணாகத ரக்ஷகன் அப்படின்னு சொல்லச்சு இங்க சொல்ற நிறைய விஷயங்கள். ஸ்ரீ பராங்குஷ சூரையே ஸ்வபாவயோகோ மத்தியே நிவேசனார்த்தம் கிஞ்சித் பிரசாரித பாதோகம் அப்படின்னு புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இதெல்லாம் வியாக்கியானங்களை பத்தி இது பண்ணச்சேதா இதெல்லாம் புரியும் நிறைய விஷயம். அதனால இந்த எம்பெருமானை பத்தி சொல்லி கடைசியில முடிக்கச்சே இங்க அவர் வந்து சொல்ற இந்த எம்பெருமான் ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் திருவேங்கடமுடையான் வெங்கடாஜலபதி Ramsey of VS is here. போட்டோ எடுத்துருக்கோம் மாமா फोटो போட்டோலே வேண்டாம். Sasana Baikal. Mr. Badri Narayanan. பாலாஜி குரு காப்பி கொடுங்க. பாலாஜி மாமா ஒரு எனக்கு ஒரு புத்தகம் சுப்பிரமணியம் இந்த சைடு வந்துருங்க, திரும்பிக்கோங்க. வாங்க ரெடி கிட்ட வாங்க அடியன் கிட்ட. Mr. Venkatesan. இந்த சைடு, இந்த சைடு. Later படிக்கலாம். अच्छा अच्छा Coming up with more information about the book and the event remaining parts of the video. Stay tuned, and if you have not subscribed to this channel once and watch all the videos fully at your convenience. Like, comment and share positively and stay supportive here. This has around 1000 temple related videos and videos on our Sanatana Dharma, so share it across. Stay connected. Radhe Krishna.